மேஜிக் ஆப்பிள் பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, டிராகனா மாறிட்டோம், ஊரே கொத்திட வேண்டியதுதான். டேய், எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடுங்கடா. அட பாருங்களா, பையன் வீட்டுல வச்சு இந்த மேஜிக் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறான் பொழுது டிராகனா மாறிட்டான். எப்படியாவது நம்ம தான் காப்பாத்தணும்டா. எப்பா டேய், எல்லாரும் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, எல்லாம் உங்க வீட்டையே வச்சிருவேன். இந்த கொகையிலிருந்து மாயாஜால கட்டி எடுத்து நம்ம பையனை எப்படியாச்சும் காப்பாத்திட வேண்டியதா இன்னைக்கு. இந்த மாயாஜால கட்டி பார்க்க அற்புதமா இருக்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போல. அச்சோ, நம்ம பையன் அந்த பெரிய பில்டிங்க்கு நெருப்பு வச்சுக்கிறானே. அச்சோ, என் குழந்தை வேற அந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, என் குழந்தை ஆபத்துல இருக்கான். கடவுளே, என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்திரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க குழந்தைய நான் பத்திரமா காப்பாத்தி ஏத்துனது கொடுக்குறேன். சில குட்டி நீ ஒன்னும் அழாத, உங்க அம்மாவோட எதுவும் உன்னை பத்திரமா ஒப்படைக்கிறேன். இந்த நம்ம உங்க குழந்தை அவனுக்கு எதுவுமே அவன் பத்திரமா இருக்கான். இந்த மாயாஜால கட்டி வச்சு நம்ம பையனை எப்படியாச்சும் இந்த தீய சக்திக்கிட்ட இருந்து காப்பாத்தணும். டேய் மகனே, ஒழுங்கு முறையதான் இந்த எல்லா வீட்டையும் எழுகிட்டு நிறுத்திடு. இல்லைன்னா என்னோட மாயாஜால கட்டியை பயன்படுத்தி உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை எப்படியாவது இந்த தீய சக்தி கிட்ட உன்னை காப்பாத்துறான். அந்த தீய சக்தி கிட்ட இருந்து நம்ம பையனை எப்படியோ மீட்டு எடுத்தாச்சு. மகனே, நீ எப்படியோ பழைய நிலைமைக்கு வந்துட்ட, உனக்கு ஓய்வு தேவை. நம்ம வீட்டுக்கு போலாம், வாடா.